ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். லாஸ்ட் வீக் சென்னை பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ஃபிஷ் வாங்க வந்திருந்தாங்க. இது காந்தி பீச் லைட் ஹவுஸுக்கு பேக் சைடில் இருக்க லிங்க் ரோட்டில் இருந்த எல்லா ஃபிஷ் கடைகளையும் அப்புறப்படுத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தனியாக ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு கொடுத்துருக்காங்க. அதில் தான் எல்லாம் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடமும் பட்டினப்பாக்கத்தில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்போதுமே வீக்கெண்டில் செம்ம பிஸியாக இருக்கும். நார்மல் டேஸில் மார்னிங் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு இங்கே வாங்கலாம். நாம் மார்னிங் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் ஆஃப்டர்நூனு அல்லாட்டி ஈவினிங் வரும். ஈவினிங் வந்தோம்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்காது, ஒரு நார்மலான கடைகள் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த தடவை வந்தபோது வவ்வா மீன், திருக்க மீன், ப்ரான்ஸு, ஜம்போ ப்ரான்ஸுன்ட்டு ஏகப்பட்ட மீன் கிடந்துச்சு. மார்க்கெட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வெள்ளேண்டு மீன்கள் இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் பிளாக்காக ஒரு ஐட்டம் இருந்துச்சு. கிட்டன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போய் என்னான்னு கேட்குறேன். அந்த மீன் விற்கிற லேடி சொல்கிறாங்க, தம்பி இது ஆற்றுலேருந்து வர்ற நண்டு அப்படின்னாங்க. என்னது ஆற்று நண்டாண்ட? ஆமாம் தம்பி, சம்டைம் தான் நம்மளுக்கு ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வர நண்டு கிடைக்கும், அது மாதிரி நல்லாவும் இருக்கும் அப்படின்னாங்க. கிலோ கேட்டேன். கிலோ இது 400 ருபீஸ் அப்படின்னாங்க. கையை பக்கத்தில் கொண்டு போகும்போதே கட் பண்ணிடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது லைவாகவே இருந்துச்சு. அதை போட்டு சணல் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம தேடி பார்த்ததில் நமக்கு தேவையான ஒரு பெட்ரு ஃபிஷ்ஷு எதுவுமே கிடைக்கவில்லை. அப்புறம் ஃபைனலாக கடம்பா ஃபிஷ் இருந்துச்சு. கடம்பா ஃபிஷ்ஷை வாங்கிட்டு விட்டு வீட்டுக்கு க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. அது செம டேஸ்ட்டாக இருக்கும். கடம்பா ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணாதாங்க, வாங்கி இதே மாதிரி க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். ஃப்ரை ஐட்டம் பிடிக்காதவங்க செமி கிரேவியாக சாப்பிட்லாம்.